Hello guys, good evening. Welcome back to my channel. Hopefully எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் சேஃபாக இருங்க. வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. நல்லா மழை பெய்திருக்கு, அது சொல்ல போகிறேன். பின்ன இன்றைக்கி நான் கேரளாவோட மழை பெய்யுது, ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸில் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஆயிடுச்சு. நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேர் க்கு மேலே இறந்து போயிருக்காங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே அப்படி நடக்கக்கூடாது, இங்கேயுமே நடக்கக்கூடாது சொல்கிறேன். இது மெயின் இது கேரளாவோட வயநாடு சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்காங்க. நானே கேரளாவில் 7 வருஷம் வேலை செஞ்சேன். கேரளாவுக்கும் எனக்கும் ஒரு ஒரு பாண்டாக இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட உலகம் இப்படி தான் இருக்குது. இதோட மோசமாக நேபாளில் இருந்துச்சு. ஆனால் நேபாளில் அவ்வளோ பேர் இறந்து போயிடல. நேபாளில் ஒரு 200-300 பேர் தான் இறந்து போயிருக்காங்க மொத்தமாக. ஆனால் கேரளாவில் பாருங்கள் 1000 பேருக்கு மேலே இறந்து போயிடுச்சு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மழை சீசன் இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. நீங்கள் வேலைக்கு போனோன்னா வேலைக்கு போங்க, வேலையை முடிஞ்சிட்டு அப்படியே ரூமுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. என்னோடய கேரளா ஃபேன்ஸுக்கும் என்னோடய சொந்தக்காரர் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, என்னோடய அண்ணா தம்பி என்னோடய ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அவருக்கு கூட நான் என்ன சொல்கிறேன்னா, சேஃபாக இருங்க. இந்த மழை முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயோ போயிடாதீங்க, அதுதான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் எப்படி அடிச்சிட்டு கொண்டு போயிருக்கு. இவ்வளோ பெரிய இதுவாகிருக்கு, மழை பெய்திருக்கு, இவ்வளோ வெளியே ஃப்ளோடு வந்திருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்குது அங்கே ஃபுல்லு மொத்தம். அந்த பாருங்கள், அந்த ஊர் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இந்த ஊரில் இனி எப்படி இருக்க முடியும், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னா நான் சொல்லிவிட்டு புரிய வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நீங்களும் எல்லோரும் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. நல்ல இது இருக்குது. இப்போ பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹெவியான ரெயின் மழை வந்திருக்கு, இன்னும் இப்படி ஃப்ளோரில் வந்திருக்கு. நல்லா பாருங்கள். அந்த ஜேசிபி பாருங்கள் இப்படி அவ்வளோ வேலையில் அப்படி செஞ்சிட்டு இருக்கு. அப்படி சேஃபாக இருங்க சொல்கிறேன். This is the worst disaster in the state, sign deadly flood in the 2018. 2018 இப்படி ஆயிடுச்சு கைஸ் சொல்கிறாங்க. அது அந்த நேரத்தில் நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வேலைக்கு வர முடியாமல் அவர் அங்கே வீட்டில் இருந்து அப்படி எல்லாம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறது கைஸ், உங்களுக்கு நல்லா சேஃபாக இருங்க சொல்கிறேன். இந்த மழை முடிகிற வரைக்கும் வெளியே எங்கேயும் போகாதீங்க சொல்கிறேன், அவ்வளோதான். பின்ன இப்போது பாருங்கள் வண்டியில் எப்படி நிற்குது. பின்ன இந்த ஆள்காரில் எங்கே போகுது, இந்த ஆளுக்கு என்ன அவ்வளோ அவசரம் பார்த்துங்க கைஸ். எப்படி போகுது இந்த ஆம்புலன்ஸ் போகுது பாருங்கள் எப்படி போகுது அந்த மழையில். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த பார்க்கும்போது. ஓ மை காட், பாருங்க ஆம்புலன்ஸ் மாட்டிச்சு போல் இருக்குது கைஸ் அங்கே. ஓ ஆம்புலன்ஸ் மாட்டிச்சு அவ்வளோதான் கைஸ், ஆம்புலன்ஸ் மாட்டிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. ஓ நம்ம பசங்க போயிட்டாங்க. சூப்பர். என்ன பண்ணுறது, அப்படி தான் பண்ணணும். சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்ப் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி ஆயிருக்கு. அந்த டைமில் நானும் அங்கே இருந்தேன். கேரளாவுக்கும் எனக்கு நல்லா அட்டாச்மெண்ட் இருக்குது கைஸ். என்னால் என் வாழ்க்கை அவ்வளோ இப்படி ஆனது இப்போது அங்கே கேரளா இருந்தனால தான். பாருங்க. ஓ மை காட், இந்தியன் ஆர்மி, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு இந்தியன் ஆர்மி கூட வந்திருக்கு. வயநாட்டில் மொத்தமாக அடிச்சுட்டு கொண்டு போச்சு கைஸ். பாருங்கள் மொத்தம் 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருக்கேன்.
இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இல்லை, ஒரு லாரியும் பின்ன மழை வந்துட்டு அப்படியே மண் விழுந்து அடிச்சு போச்சு, கொண்டு போச்சு. அதான் அந்த பஸ் இப்போ இங்கே இந்த லாரி இங்கே இருக்கு, இங்கே போச்சு, யாருக்கும் ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே அப்படி தான் இந்த 2 பஸ் இது வேறு கண்ணை பிடிக்க முடியல. ஆனால் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் வந்தாங்க. அவர் வந்தனாலும் ஒன்றும் பண்ண முடியல கைஸ். சேஃபாக இருங்க சொல்லிவிட்டு இந்த வீடியோ இன் பண்ணிக்கிறேன். பாய், குட் நைட் கைஸ், see you next video.